என் பேர் வந்து க்ளோரி. நான் வந்து மணப்பாக்கத்தில் வந்து ஒரு 15 வருஷமாக அயன் கடை வச்சு நடத்திட்டுருக்கிறேன். எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ஃபுல்லாக எனக்கு எல்லாம் வலியாக இருந்ததால் என்னால் அயன் கடை நடத்த முடியல. அப்போ என்ன பண்ணேன், அந்த அயன் கடையை வந்து ஒருத்தவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லீஸுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, உடம்பு எனக்கு பிரச்சனையாக இருக்கிறதால நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு லீஸுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு லீஸுக்கு வீடு தேடிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் அண்ணாக்கிட்ட நான் சொன்னேன், எதனா வீடு இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னேன். அப்போ இவர் என்ன பண்ணார்னா, நந்தபாக்கத்தில் இருக்கிற வைக்கல் ராஜீவ்காந்தி அப்படின்ட்டு அவரோட வீடு போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். போய் பார்த்தோம். வீடு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரை ஓனர் கூப்பிட்டு பேசும்போது நாங்கள் வந்து வீடு வந்து லீஸுக்கு தாமான்னு சொல்லி எங்ககிட்ட வந்து காசு கேட்டார். எவ்வளோன்னு கேட்டோம். 6 லட்ச ரூபா சொன்னார். நாங்களும் சரின்னு சொன்னோம். சரி அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டார். உடனே நாங்கள் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் அந்த இடத்துலையே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நின்று நாங்கள் 1 லட்ச ரூபா, நானே, எங்கள் அம்மா, புரோக்கர் அண்ணன், நாங்கள் 4 பேர், அவர் ஹவுஸ் ஓனர், நாங்கள் 4 பேரும் அங்கே இருந்தோம். அப்புறம் 1 லட்ச ரூபா எங்ககிட்ட வாங்கினார். வாங்கிட்டு 4ஆம் தேதி வீடு கொடுக்குறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு வாங்கம்மா, எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோன் பண்ணுவார். சரின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி லீஸில் ஒரு வீட்டில் இருந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லி நான் அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 4.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா கையிலையும், 4 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா கையில், 1 லட்ச ரூபா கையில், 3 லட்ச ரூபா அப்புறம் இன்னொரு வாட்டி கையில், 50,000 வந்து ஜிபே பண்ணியிருக்கேன். மொத்தம் 4.5 லட்சம் கையிலையும் 50,000 ஜிபே பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து நாளைக்கு வாமா, உனக்கு அக்ரிமெண்ட்டும் வீட்டு சாவியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் 4ஆம் தேதி நான் போய் கேட்கும்போது ஒரு 2 நாள் டைம் கொடுங்கம்மா, நான் உனக்கு வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி 2 நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தா வீடு ரெடி ஆகலம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், இன்னும் 2 நாள் டைம் கொடுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆல்ரெடி எனக்கு வீடு வந்து காலி பண்ண சொல்கிறாங்க சார், நான் வீடு காலி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு 10-15 நாளைக்கு வேறு வீடு எதனா இருந்தால் பார்த்து போயிடுமா, நான் வீடு ரெடி பண்ணிட்டு உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு என்னோடய ஆதார் கார்டெல்லாம் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உனக்கு அக்ரிமெண்ட் தரேன், சாவி தரேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதார் கார்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் வந்து என்னை அனுப்பிவிட்டார். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் போகும்போது திருப்பி அவர் டைம் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன், நான் நீ கொடுத்த காசு வந்து கோயில் கட்டினேன், கோயில் மண்டபத்தில் போட்டேன், நான் கோயில் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலவாயிடுச்சுமா உன் காசு, எனக்கு 3 வீடு காலியாக இருக்குது, அந்த வீடு வேணால் ஆள் யாருன்னா வந்தால் உனக்கு கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரிங்க சார், நீங்கள் வீடு கொடுக்குற மாதிரி இல்லை, என் காசு கொடுத்துருங்க, நான் வேறு வீடு பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சரி ஆள் யாருன்னா வரட்டுமா, நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. வீடு 3 வீடு காலியாக இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது 3 வீடுமே ஆள் வந்துட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கியிருக்காரு. ஆனால் நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி 3 வீடுமா ஆள் வந்துட்டாங்க, ஏன் எனக்கு காசு கொடுக்கலன்னு கேட்கும்போது, காசெல்லாம் நான் இன்னும் யாரும் வாங்கலை, காசெல்லாம் இப்போ என்கிட்ட கிடையாது, நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாருங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்குது. 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 24, 25 உங்கள் காசு மொத்தமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான் 25ஆம் தேதி போய் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 25ஆம் தேதி போய் கேட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் டைம் சொன்னார். இந்த மாதிரி செக்கு போட்டிருக்கேன் 7 லட்ச ரூபாய்க்கு, நீ வந்து ஒரு வாரம் கழிச்சு வா, புதன்கிழமை வா, நான் தரேன் அப்படின்னாரு. 12 மணிக்கெல்லாம் வாங்க, நான் எல்லா காசும் தரேன் அப்படின்னாரு. 12 மணிக்கு இப்போ புதன்கிழமை பார்த்தா எல்லாம் க்ளோஸு, ஆஃபீஸ் க்ளோஸு, வீடு க்ளோஸு. எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். என்னை வர சொல்லுவார், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் நான் நடந்து எனக்கு உடம்பும் முடியாமல் போச்சு, எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் போச்சு. அப்புறம் என் பையன் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு, சார் காசு கூட நீங்கள் எப்போ உங்கள் கைக்கு வரதோ கொடுங்க, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் சார், ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், செகண்ட் டைம் ஃபீஸ் கட்டணும் கொடுங்க சார்னு கேட்டதுக்கு அதுவும் கொடுக்கல. இப்போ என் பையனோட ஃபஸ்ட் இயர் காலேஜும் முடிஞ்சு போச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். என் பையன் இதால் வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறான். அவன் ஒரு பக்கம் மன உளைச்சலில் இருக்கிறான். 2வது அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மறுபடியும் போனேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் நல்ல ஆளுங்களாக இருக்கிறீங்கம்மா, இல்லைனா நீங்கள் இந்நேரம் நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் ஆனால் பரவாயில்ல இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் உங்களை வந்து ஏமாற்ற மாட்டேன், உங்கள் காசு கொடுத்துருவேன், அக்ரிமெண்ட் கொடுக்கலன்னு பயப்பட வேண்டாம், நான் கண்டிப்பாக உங்கள் காசு கொடுத்துருவேன், உங்கள் காசை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. திருப்பி என்ன சொன்னார்னா, சரிம்மா என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட கார் இருக்குது, அது விற்றுட்டு கூட உனக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ நாளைக்கு 12 மணிக்கெல்லாம் வந்துடுன்னு சொல்லி அனுப்புனார். மறுபடியும் 12 மணிக்கு போனேன். லாஸ்ட்டானா அதான் ஒரு இப்போது பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 5 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இன்னிலேருந்து ஒரு 5 நாள் என்னுடைய கார் விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மறுபடியும் போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, என்கிட்டலாம் காசு இப்போல்லாம் கிடையாது, நீ வீட்டாண்டையும் வரக்கூடாது, ஆஃபீஸாண்டே வரக்கூடாது, என்கிட்ட காசெல்லாம் இப்படி கிடையாது, நீ போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா இருந்தால் கொடுத்துக்கோ, ஏன்னா எவிடன்ஸ் இல்லை, நான் மனசாட்சியோடு நான் கொடுத்தா தான் உன் காசு உண்டு, இல்லைனா காசு கிடையாது, ஏன்னா எவிடன்ஸ் கொடுக்கல சார். அவர் எனக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன்னாரு, டாக்குமெண்ட்டு கொடுக்குறேன்னாரு, காசு கொடுக்குறேன்னாரு, எதுவுமே கொடுக்கல. எவிடன்ஸ் கொடுக்கல, டாக்குமெண்ட்டும் கொடுக்கல, சாவியும் கொடுக்கல, வீடும் கொடுக்கல. இவங்க
இவங்க எங்கள் அம்மா, இவர் வந்து புரோக்கரு. ஆமாம் ஆமாம், இவர் தான் போயிட்டு எனக்கு வீடு காட்டினது, எனக்கு காசு வாங்கி கொடுத்ததெல்லாம் இவர் தான். எதுவுமே எடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு லட்சத்துக்கு அக்ரிமெண்ட் போட முடியாது, நீங்கள் மொத்தமாக காசு கொடுத்துருங்க, ஒரே அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் மொத்த காசு கொடுத்துட்டு போய் பார்த்தா வீடும் கொடுக்கல, அக்ரிமெண்ட் கொடுக்கல. கேட்டால் இன்றைக்கி நாள் ஏன் காசு வாங்கி கோயில் கட்டிட்டேன் அப்படின்றாரு. நான் சொன்னேன், சார் கோயில் கட்டுறதுக்கு நான் என்ன டொனேஷனை கொடுத்தேன், என் காசு ஏன் சார் வாங்கி கோயில் கட்டினீங்க அப்படின்னு கேட்டால், கட்டிட்டேன், செலவு பண்ணிட்டேன், ஆனால் ஆள் வந்தால் தரேன்னாரு. 3 வீடு காலியாக இருந்துச்சு, 4 வீடு, இப்போ எல்லா வீட்டுக்கும் ஆள் வந்துட்டாங்க, ஆனால் எனக்கு காசு கொடுக்கல. கேட்டால் என்னை மிரட்டுறது, கொடுக்க முடியாதுன்னா நீ என்ன பண்ணுவேன், கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ண, அந்த மாதிரி பேசுகிறது, ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. கார்டு இருக்குது. அப்புறம் புரோக்கர் வந்தால் நான் வீடு பார்த்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, அந்த மெசேஜ் இருக்குது. மற்றபடி அவர் பேசின ஆதாரம் இருக்குது, நான் கொடுத்துருவேன். அவர்கிட்ட போய் என்ன சொன்னேன்னா, ஐயா நீங்கள் அந்த காசு எங்களுக்கு கொடுக்கலன்னா, அந்த காசு நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா உங்கள் ஆஃபீஸ்கிட்டே நான் சூசைட் பண்ணிப்பேன், இல்லைனா நானும் பசங்களுக்கும் நாங்கள் எதனா பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்டு பார்த்துட்டேன். அவர் எதுக்குமே பதில் சொல்கிறதா இல்லை. எங்கள் அம்மா போயிட்டு அவங்க ஆஃபீஸ் ஆண்ட போயிட்டு பாய்சன் வாங்கி வச்சுக்கிட்டு, நீ காசு கொடுக்கலன்னா எனக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா என் பொண்ணு வந்து சிங்கிள் பேரண்ட்டு, நான் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் 10 வருஷமாக தனியாக தான் இருக்கிறேன். நான் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுன்னு பார்த்தா அந்த காசு மட்டும்தான், வேறு எனக்கு எதுவுமே கிடையாது, சொத்து பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. நான் அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்ச முடியுமா கெஞ்சிட்டேன், எவ்வளோ அழுவ முடியுமோ அழுதுட்டேன். இவங்க பாவம் கஷ்டப்பட்டு இவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க, நாங்கள் வச்சுருந்த கடையும் அந்த விற்றுட்டு அந்த காசு 2மே கொண்டு போய் தான் கொடுத்தது. இவங்ககிட்டே என்ன சொன்னாங்க, நீ கவலைப்படாதம்மா, அவன் காசு கொடுத்துட்றேன், கவலைப்படாதன்னு இவங்ககிட்டையும் பதில் சொல்லி அவங்க போய் அங்கே போய் படுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீங்கள் எவிடன்ஸ் வாங்கலைன்னு கேட்டாங்க. எவிடன்ஸ் வாங்கலை சார், அவர் கொடுக்கல சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு அம்மா நான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு, நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், 10-15 வருஷமாக அந்த அம்மா எனக்கு எல்லா நல்லது கெட்டது எல்லாம் அந்த அம்மா தான் எனக்கு பார்த்துட்ருக்குறாங்க. எந்த பிரச்சனையானாலும் அந்த அம்மா தான் வந்து எனக்கு நிற்பாங்க, எங்கள் அம்மா மாதிரி வந்து நிற்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் போய் சொல்லி அழுதும்போது என்ன சொன்னாங்க அந்த அம்மா, நீ வாமா நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, போய் பேசலான்னு சொல்லி போகும்போது எல்லாருமே வீட்டுக்குள்ளார இருக்கும்போது அவங்க அக்கா வந்து, அவங்க எல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவர் ராஜீவ்காந்த் சாருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்கு ஃபோன் எடுக்கலை. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது திருப்பி அவர் ஃபோன் பண்ணார். யார் நீங்கன்னு ஃபோன் பண்ணார். நான் வந்து க்ளோரிக்கு வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தெரிஞ்சவங்கள நீயே பண்ணக்கூடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க வீட்டாண்ட வாங்க அப்படின்னு அவர் அவராக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. வீட்டாண்ட போய், ஏன்ப்பா அந்த பொண்ணு 2 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாளே, ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இத்தனை மாதமாக ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அடிச்சிட்டார். அடித்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் அடிச்சிட்டாரு, அவங்க அக்காவும் வந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் என்ன பண்ணாங்க, இப்படி செஸ்ட்டில் கையை வச்சு மறுபடியும் இப்படி வேகமாக தள்ளினாங்க பாருங்கள், கீழே வந்துட்டாங்க. கீழே வந்த உடனே அவங்கள நான் பிடிச்சிட்டேன். நான் பிடிக்கலன்னா அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கும். மறுபடியும் என்ன பண்ணிட்டாருன்னா, கீழே விழுந்தவங்கள ஒரு வயசானவங்கன்னு கூட பார்க்காம கீழே விழுந்தவங்கள அவர் செருப்பு காலோடைய பின்னாடி முதுகில் எட்டி உதச்சிட்டார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மயக்கமாயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி எப்படியாவது நம்ம அம்மாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அம்மாவை வந்து எப்படியாவது நம்ம வெளியில் கூட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு வெளியில் நான் அவங்கள கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மா என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி அப்புறம் அண்ணனுக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி அப்புறம் வர வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேள்வி தான் கேட்டாங்க, ஏன் நீங்கள் எவிடன்ஸ் வாங்கலை, ஏன் நீங்கள் வந்து எழுதி வாங்கலை அப்படின்னு கேட்டாங்க. சார் போய் முடிஞ்சிருச்சு சார், அவர் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. கேஸ் போயிட்டுருக்குது. அம்மா கேஸ் கொடுத்துருக்குறாங்க, இல்லை நாங்களும் கொடுத்துருக்குறோம். ஆனால் என்னன்னா இப்போ காசு வந்து காசு இப்போ வந்து என் கைக்கு வர மாதிரி தெரியல. நீங்கள் அவர் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, நீ மினிஸ்டர்கிட்ட இல்லை சிஎம் கிட்ட வேணால் கூட போய் சொல்லு, காசு நான் தான் கொடுக்கணும், எல்லாருக்கிட்டையும் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு டாக்குமெண்ட் கொடுக்கல, நானாக மனசாட்சிப்படி கொடுத்தா தான் உண்டு, இல்லைனா நான் ஏமாற்றிட்டேன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நான் காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்காத காசு கொடுத்துட்டேன்னு சொல்லி இப்போ என்ன 5 லட்ச ரூபா அவர் ஏமாத்துறாரு. காசு கேட்டால் காசு இல்லைன்றாங்க. முதல்வர் ஐயா, உங்களுக்கு தான் அந்த கோரிக்கை, தயவு செஞ்சு என் காசு எப்படியாவது வாங்கி கொடுங்க. அவர் வந்து காசு கொடுக்குற ஐடியாவே அவருக்கு இல்லை, ஏமாற்றணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு பதில் சொல்லி அனுப்புனார். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு அப்படின்றாரு. எனக்கு நீங்கள் தான் அந்த காசு வாங்கி கொடுக்கணும், இல்லைனா எனக்கு வேறு வழி தெரியல, நானே என் பிள்ளைங்களும் சூசைட் பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேறு வழியே தெரியல ஐயா, எப்படியாவது இந்த காசை நீங்கள் தான் தயவாக எனக்கு வாங்கி கொடுக்கணும். எப்படி அவங்களுக்கு தெரியும், எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன வந்து கேட்டாங்க? நான் வந்து இந்த வீடு புரோக்கர் வேலை பண்ணிட்டுக்கிறேன். இந்த ஊர் தான் நானும், கே விமலநாதன்.
புரோக்கர் வேலை தான் செஞ்சுட்ருக்கா. இந்த அம்மா வந்து ஒரு வீடு எதுனா ஒன்று பார்த்து கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்டாங்க. சரிம்மா, இந்த மாதிரி நந்தம்பாத்தில் ஒரு அட்வொகேட் வீடு ஒன்று இருக்குது, அவர் எங்ககிட்ட லீஸுக்குன்னு சொல்லியிருக்காரு, வந்து பாருமான்னு. பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னே சரி இந்த ரூம் போதும் எங்களுக்கு, நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இவங்க சரி எங்கள் என்ன பண்ணலான்னு. அப்புறம் அவர் சொன்னார் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா என்னமோ மொத்த ரேட்டு சொன்னார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், கதவு கிரில் இதெல்லாம் போடணும், எனக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்கன்னாங்க. சரி, உடனே அன்றைக்கி மத்தியானமே இந்த அம்மா வந்து 1 லட்சம் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த அம்மா, நான், இவர் ராஜீவ்காந்தி 1 லட்சம் வாங்கிட்டார். 1 லட்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடு போகிறோம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மீது உள்ள பணத்தை 3.5 4 மொத்தமாக வாங்கிட்டார். மொத்த பணமும் வாங்கிட்டு சரி ஒரு வீடு கொடுத்துருவார், பொது வழியில் இருக்கிறவராச்சே, ஒரு அட்வொகேட் ஆச்சே, சின்ன வயசு பையன், இவர் நம்ம ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்து போய் காசு மொத்தமாக 5 லட்சம் கொடுத்தோம். கொடுத்த உடனே இன்னைய வரைக்கும் இன்னும் அந்த வீடு சீர் பண்ணவே இல்லை. மெயின் கதவும் போடல, வாசப்படியும் போடல, எந்த வேலை பெயிண்ட்டு எதுவுமே அடிக்கலை. இதுக்கு இடையில வந்து டெய்லி போயிட்டு அந்த ஆஃபீஸ் ஆண்டா நந்தம்பாத்தில் போயிட்டு டெய்லி போகிறோம் ஐயா, 8 மணி 9 மணி இந்த மாதிரி டெய்லி என்ன பணத்தை வாங்கி கொடுத்துட்டோமேன்னு. இந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு வேறு இல்லை. கடைசியாக அவரை வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு 15 நாளைக்கு முன்னால் நான் போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பொது வழியில் இருக்கீங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வீடும் இல்லை, அந்த அம்மாவும் வயசானவங்க 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களும் காலி பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வீடும் கொடுக்கல இதுவும் கொடுக்கல, பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்னை கேள்விக்காரு, நீ யார் யாருண்ணா, நான் மீடியேட்டருங்க, நான் தானே உங்களுக்கு 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன்னா. இருக்கட்டும், என்ன சாட்சி வச்சுங்கிறேன்னாரு. நான் தான் மனசாட்சி தானே ஐயா, நீங்கள் அட்வொகேட் இப்படி பேசலாமா? அவர் சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் இன்னையோடு நீ தலையிடக்கூடாது, அப்படி மீறி தலையிட்டு இந்த ஆஃபீஸ் ஆண்ட வந்தேன்னா போட்டுங்கிற பேண்ட்டை சட்டை உருவிட்டு எங்கள் பக்கத்தில் வீடு இருக்குது, அந்த வீட்டாண்ட போட்டு கட்டி போட்டு உன்னை தோலை உரிச்சு விடுவேன் போயான்ட்டார். அப்போ நானாக சொன்னேன், சரிப்பா நீ இவ்வளோ தூரம் பேசும்போது நான் வந்து வரக்கூடாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் இருந்தால் இவங்கள அனுப்பணும், யாரோ குளோரியை போய் கேட்க சொன்னோம். குளோரியை கேட்டதுக்கு அவர் வந்து நீ என்ன பண்ணிக்கிறப்போ பண்ணிக்கப்போ, என்ன ஒன்றும் நீ பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஐயா இவ்வளோ நாளும் பொறுமையோடு கேட்டது எதுக்காகன்னா, இவர் பொது வழியில் இருக்கார், அட்வொகேட்டு, அவங்க அம்மா வந்து தேவர்னு கூப்பிடுவாங்க. இப்போ நான் 30-40 வருஷமாக பொது மெயின் ரோட்டில் இருக்கிறவங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து அங்கே இருக்கிறவங்க, அவங்க அந்த பேரை வச்சு தான் சரி இவங்க நல்லவங்க, இவர் அட்வொகேட்டாக இருக்கார், ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க தம்பியும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். அவர் வந்து இப்போ இவங்க மாறி துட்டு வாங்குறது, தம்பி வந்து ஃபோன் பண்ணால் அண்ணன் வாங்குறது, அண்ணன் ஃபோன் பண்ணால் தம்பி வாங்குறது. அவங்க ராஜுக்கு வந்து தம்பி விமல்னு எல்லாம் ஒரு நம்பிக்கை பேரில் கொடுத்ததுக்காக இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு, கோயில் கட்டிட்டேன்றார். ஆத்தோரமாக நான் ஒரு பெரிய கோயில் கட்டிட்டேன், 7 கணத்தில் ஒரு ஆர்ச்சி ஒன்று போட்டு கட்டி கொடுத்துட்டேன் நான், அதனால் என்கிட்ட இப்போதைக்கு பணம் கிடையாது, நான் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் வா, அவள் தான் இது அதோட நான் வந்துட்டேன் ஐயா. 5 நாள் முன்னால் இந்த மாதிரி நடந்ததுன்னு வந்துட்டு கேட்ட உடனே இந்த அம்மா வந்து இவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டு போய் அந்த அம்மா ஒன்றுமே கேட்கல. ஏன்பா 4 மாதமாக ஆகுது 5 லட்சம் வாங்கி, அவங்களே இல்லாதப்பட்டவங்க, அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டியது தானே, எதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேசினே இருக்கும்போது அந்த அம்மா வயசானவங்களை போட்டு அவர் கை நீட்டிட்டார். பேரன்னு கூட சொல்லலாம். அவங்களே வந்து நல்ல இந்த ஊரில் வாழ்ந்த குடும்பம். எங்களுக்கு தெரியாது, அட்வொகேட்டு வக்கீலுன்னு மட்டும் தெரியும். அவங்க முன்னாடி ஆமாங்க, அதெல்லாம் உண்மை. அதுக்கு முன்னால் எல்லாம் அதெல்லாம் நடக்கலை. இப்போது அது ஒன்றாச்சுங்களா. இப்போ என்கிட்ட வந்து 5 லட்சம் வாங்கினார். அந்த 5 லட்சம் வாங்கி அதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த அம்மாக்கிட்ட 5 லட்சம் வாங்கி 2 மாதம் பொறுத்து 8.5 லட்சத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் அதே வீட்டுக்கு. தெரியாது, அம்மாவை மட்டும் தெரியும். என் பேர் கஸ்தூரி ராஜேந்திரன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக சமூக சேவை செஞ்சுன்னு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைய சின்ன குழந்தைலேருந்து தெரியும். அவங்க பாட்டி வந்து சுண்டல் விற்பாங்க, எங்கள் வீட்டுக்கு சுண்டல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த பிள்ளையும் கூட வரும். குழந்தையிலேருந்து நல்லா தெரிஞ்ச பிள்ளை. இந்த பிள்ளைக்கு வந்து இதை மாதிரி இப்போ கணவனும் கைவிட்டுட்டான். 2 ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுன்னு அந்த பொண்ணு நடுத்தரில் நிற்கிது. அப்போ இந்த பொண்ணு வந்து இதை மாதிரி பைசாவை கொடுத்துட்டு, அதுவும் அவங்க பாட்டி சுண்டல் விற்ற காசு, இந்த பொண்ணு கடை விற்ற காசு, அப்புறம் எங்கேயும் கடைலாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக 5
லட்ச ரூபாய் கொண்டு போய் இந்த மாதிரி இவன் அவன் பேர் ராஜீவ் காந்தியான் நந்தபாக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு வந்து நான் கோவிலில் இருக்கிறேன், கோவிலில் மாஸ் பார்த்து நிற்கும்போது வந்து அழுதுச்சு. இந்த மாதிரி என் பிள்ளைங்களை வச்சு நடுத்தரில் நிற்கிறேம்மா, இது மாதிரி பணத்தையும் கொடுக்கல, வீடும் கொடுக்கல, நான் எனக்கு இந்த மாதிரி நடுத்தரில் நிற்கிறேன், நான் இருக்கிற வீடையும் காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி அழுததும் நான் கோவிலேருந்து இந்த பிள்ளைய கூட போயிட்டு சரிம்மா நம்ம கடைசியாக போய் கேட்கலாம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காவல்துறைக்கு இப்போ புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனேன். கூட்டின்னு உள்ளே போனதும் கேட்டு திறந்துன்னு உள்ளே போனதும் அவங்க அக்கா வந்து நேராக அவங்கெல்லாம் இல்லை வெளியே போயிட்டுருக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏம்மா அவங்களோட ஃபோன் நம்பருக்கு தாம்மா இருக்குதுன்னாப்புல. சரின்னு உடனே ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே இல்லை. சரி நம்ம எடுக்கல, அப்போ எப்படிம்மா அவரை பார்க்குறதுன்னா ஆஃபீஸில் தான் போய் பார்க்கணுன்னு அவங்க அக்கா சொன்னாங்க. உடனே க்ளோரி சொன்னால் நான் 10 நாளாக போகிறேன், ஆஃபீஸும் திறக்கல, அவரை பார்க்கவும் முடியல, அப்போ எப்படிம்மா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அக்கா பேர் தனபாக்கியம். அவங்க வந்து இப்போ மத்தியானம் வந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் பக்கத்துலேயே ஒரு 4வது வீடு 5வது வீடு எங்கள் உறவினர் வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறோம். அப்போது அவனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதாவது ராஜீவ்காந்தியை நான் ஃபோன் பண்ணலையா, அந்த நம்பரை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. அப்போ ஃபோன் எடுத்ததும் நீங்கள் யார், க்ளோரிக்கு என்ன வேணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு உறவினர் போது அந்த பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி சின்ன குழந்தைலேருந்து வளர்த்ததுனால நான் அவங்க உறவினர், தூரத்து உறவினர் தான்ப்பா, என்னப்பான்னு கேட்டேன். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஃபோனை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா யார் உங்க கூட வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்டே பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. நான் உடனே ஃபோனை வாங்கி நான் கேட்டேன், ஏன்ப்பா நீ 5 லட்ச ரூபா வாங்கி சாப்பிட்டுட்டு அதை நான் கொடுக்கணும்னு தலையெழுத்தாப்பான்னு கேட்டேன். அப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் என்ன நினச்சேன், இந்த காசு விஷயத்தை பற்றி தான் இவங்க பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நான் புரோக்கரு இவன் க்ளோரி 3 பேரும் போனோம். உள்ளே கேட்டை திறந்து உள்ளே போனதும் அவன் நேராக விறுவிறுன்னு வந்து கேட்டை மூடிட்டு என் மார் மேலே அப்படியே கை வச்சு, ஐயா எனக்கு வந்து 70 வயசு ஆகுது ஐயா, நான் என்னை இது வரைக்கும் எல்லோரும் கையெடுத்து தான் கூப்பிட்டுக்கிறாங்க, என்னை யாருமே கை வச்சதில்லை. மார் மேலே கையை வச்சு அவன் நீ யாருன்னு சொல்லிட்டு அப்படியே என்னை நெட்டி தள்ளினே போனான். நான் சொன்னேன், மரியாதை குறைவாக பேசாதேன்னு சொன்னேன். உடனே கன்னத்தில் ஆறன்னு அரைஞ்சிட்டான். அவங்க அக்கா அவங்க அண்ணி 3 பேரும் சேர்ந்து என்னை அடித்ததில் நான் மயக்கமாயி விழுந்துட்டேன்யா. இந்த பொண்ணு வந்து அப்படியே நான் விழுந்துருந்தா கல்லில் அடிபட்டிருக்குமா தலையில் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு தாங்கி பிடிச்சிருக்கிறான். நான் கீழே விழுந்ததில் கூட வந்து எட்டி முதுகில் வச்சிருக்கிறான். ஐயா எனக்கு உண்மையாக மனசு கேட்கலையா, எனக்கு இவ்வளோ வயசாது, ஆனால் இன்னும் 2 எட்டு உச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேயா. ஒரு நியாயம் கேட்க போனது, எனக்கு உண்மையாக அவங்கள பற்றி தெரியாது. அப்புறமா தான் விசாரித்தான். அவங்க சட்டவிரோதமான காரியங்கள் செய்வாங்க. இதை மாதிரி காசு அநியாயமாக இது பண்ணிவிட்டு கேட்க வரவங்கள துணியாக ஊற்றுட்டு கம்பத்தில் அடிப்பாங்க. அவங்க வந்து ஸ்நாக்ஸ் இதுக்கு செயின் திருட்டு, அப்புறமா வந்து ஆள் கடத்தல், இதுக்கு போதைப் பொருள் விற்கிறது, இந்த மாதிரி அப்புறமா கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் எங்கே நிலங்கள்லாம் வேக்கன்ட் இருக்குதோ அதெல்லாம் வந்து இவங்க ஆக்கிபேட் பண்ணுறது, இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. அது கூட நாங்கள் ஸ்டேஷனுக்கு போன பிற்பாடு தான் தெரியுதுயா இவங்க மேலே ஏகப்பட்ட இது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் போலீஸு அவங்க மேலே எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலையா. நான் அடிபட்டு மயங்கி விழுந்ததுனால ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் சொன்னதும் என் பிள்ளையும் என் வீட்டுக்காரு என் பேர பிள்ளைங்க வந்தாங்க என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறதுக்கு. அப்புறமா யார் அடிச்சது அவனை கூப்பிடுங்க கேட்கலான்னு சொன்னால் அவங்க அண்ணன் அதுக்குள்ளே அவனை எஸ்கேப் பண்ணிட்டுக்கிறாங்க. என்னை அப்படியே எட்டுன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு என் பிள்ளையும் பேர பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்தா அவங்க மேலே அவன் வழக்கு கொடுத்துக்கிறான். ஐயா அடிப்பட்டவன் நான், ஆனால் என் மேலே வழக்கு கொடுத்துக்கிறான். ஐயா நீங்கள் தயவுசெய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன ஒரு தாயாக நினச்சிக்கோங்க, உங்கள் தாயாக நினைங்க. ஒரு தாய்க்கு உங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி ஒரு நேர்ந்தால் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா? அதனால் எனக்கு நான் அடிப்பட்டதை பற்றி கூட கவலைப்படல. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவன் சிலுவையை சுமக்கணும்னு நான் சிலுவை சுமக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஏழை பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கணும். அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 5 லட்ச ரூபாயை தயவு செய்து எப்படியாவது மீட்டு கொடுங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு கூர்ந்து அந்த ஏழை பொண்ணை கண் நோக்கி பாரு சாமி.